ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. இது ஒரு பிரபலமான பழமொழி. இதை ஒட்டி ஒரு சிறு கதை ஒன்று இருக்கிறது. ஒரு சிறிய நகரம். அந்த நகரத்தில் ஒரு பிரபலமான ஒரு மளிகை கடை இருக்கு. அந்த ஊரில் அந்த கடை தான் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த ஊரில் இருக்க மக்கள் அத்தனை பேருமே தங்கள் குடும்பத்திற்கு தேவையான அத்தனை பொருட்களையும் அந்த கடையில் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த கடைக்காரரோட மகன் பட்டணத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு முறை விடுமுறைக்காக தன்னோட சொந்த ஊருக்கு அந்த மகன் வருகிறான். தன் தந்தையிடம், அப்பா, பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைய போகுது, மக்கள் கிட்ட பொருட்களை வாங்குறதுக்கு பணமே இல்லாம ஆகிடும், அப்படி இதை ஒரு பத்திரிகை செய்தியா போட்டிருக்காங்க அப்படின்னு தன்னோட தந்தை கிட்ட சொல்றான். இதை கேட்ட தந்தை வாய் பொளந்து, அப்படியா அப்படின்னு கேட்கிறார். இதோட நிக்கல அந்த மகன், நீங்க கடையில நிறைய பொருட்களை வாங்கி வச்சிடாதீங்க, அப்படி வச்சிங்கன்னா மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த தந்தை சரின்னு சொல்லிட்டு கடையில தேவையான பொருட்களை வாங்கி வைக்கிறதில்ல. அந்த ஊர் மக்கள் இந்த கடைக்கு பொருட்களை கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்லி திரும்பி போயிட்டு வேறு கடைகளில் பொருட்களை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. சிறிது காலம் கழித்து அந்த தந்தைக்கு ஒரு விஷயம் புரியுது. அதாவது அந்த ஊர் மக்கள் யாருமே நம்ம கடைக்கு வரல, பொருட்களை வாங்கலை, அதுக்கு காரணம் மக்கள் கிட்ட பணம் இல்லை. நம்ம மகன் சொன்னது ரொம்ப சரியான விஷயமா தான் இருக்கு, நல்ல வேலை நம்ம நஷ்டம் அடையில பொருட்கள் வாங்கி வைக்காதால அப்படின்னு சொல்லி அப்பா மெச்சிக்கிறார் மகனை. அந்த வருட இறுதியில் அந்த ஊர்லேயே நஷ்டமடைந்த ஒரே கடை இவரோட கடை தான். இப்படிதான் நண்பர்களே, நிறைய நபர்கள் வெறும் ஏட்டறிவை மட்டுமே வச்சுக்கிட்டு வாழ்க்கையை அணுகும் போது இவ்வாறான தோல்விகளை சந்திக்கிறது உறுதி. சில நேரங்களில் நம்ம பட்டறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அனுபவ அறிவும் மிக முக்கியமானது. அவ்வாறு அனுபவம் வாய்ந்த நபர்களை அணுகி வாழ்க்கையில் நம்ம ஆலோசனை பெறும்போது நம் வாழ்க்கை வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.